ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் லீக் ஆகிடுச்சு. அண்ட் அதுவும் ஹெச்டி பிரிண்டாகவே ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து ரசிகர்களும் அண்ட் சினிமா ஆடியன்ஸும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னடா இது, இந்த படத்துக்கு தான் இப்போ நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சென்சார் இஷ்யூவால் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. அண்ட் கோர்ட்டில் கேஸும் நடந்துட்டு இருந்தது. விஜய் அவர்களோட அரசியல் காரணமாக தான் இந்த படம் இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட ஏப்ரல் லாஸ்ட்ல ரிலீஸ் ஆகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ விஜய் ரசிகர்கள் செம்ம வெயிட்டிங்ல இருந்த இந்த நேரத்துல இப்ப இந்த படம் லீக் ஆனதை தொடர்ந்து யார் இதை லீக் பண்ணிருப்பாங்க, இதை சீக்கிரமே ஆக்ஷன் எடுங்க அண்ட் இது அதுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள டெலிட் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ரசிகர்கள் மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸும் இப்ப விஜய் அவர்களுக்கு செம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்ப ஜனநாயகனுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. அதே போல இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியும் வச்சிருக்காரு. ஒரு படம் ஃபேஷனா இருக்கட்டும் அண்ட் 100 பேரோட வேர்வை ரத்தம் இப்படின்னு எல்லாம் சிந்திதான் அந்த படம் மிகப்பெரிய அளவுல உருவாகுது. அண்ட் எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணுங்க, தியேட்டர் ரிலீஸ்க்காக தியேட்டர்ல வந்து பாருங்க. அண்டு சீக்கிரமே இதுக்கு யாராவது ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க அண்ட் ஆக்ஷனை பாருங்க, சீக்கிரமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. அண்டு டேலண்ட்டுக்கும் அண்ட் ஹார்ட் ஒர்க்குக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கணும். ஜனநாயகனுக்கு சப்போர்ட்டா எல்லாரும் இருப்போம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் இந்த ஸ்டோரி போட்டிருக்காரு. இது தளபதி ரசிகர்கள் மத்தியில செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவரோட படம் பராசக்தி கூட தான் வரத்தாய் ஜனநாயகன் இருந்தது. அண்ட் அப்போ மிகப்பெரிய அளவுல கிளாஷ் ஆகிருந்தது. ஆனா அந்த நேரத்துல பராசக்தி எப்படி ஜனநாயகன் கூட வரலாம், விஜய் அவர்கள் கூட வர்றதுக்கே நீ அவ்வளவு தைரியமா அப்படின்னு சிவகார்த்திகேயனை ட்ரோல் பண்ண தளபதி ரசிகர்கள் இப்போ ஜனநாயகன் படத்துக்காக சிவகார்த்திகேயன் குரல் கொடுத்ததும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிவகார்த்திகேயன் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.